டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு முதியவர், மிக வயதானவர், ஒரு வைத்தியசாலையிலே அந்த வார்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடுதியிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்ப்பதற்கு ஒருவருமே வரவில்லை. அது ஒரு அரசாங்க வைத்தியசாலை. இலவசமாக அங்கே வைத்தியம் செய்யப்படுகின்றது. எந்த ஒரு நோயாளி அங்கே அனுமதிக்கப்பட்டாலும் அங்கே பணிபுரிகின்ற வைத்தியராகட்டும், தாதியாகட்டும், அல்லது வேறு உத்தியோகத்தர்களாகட்டும் மிக கனிவாகவும் அன்பாகவும் அந்த நோயாளியை கவனித்துக் கொள்வார்கள். அந்த வைத்தியசாலையிலே அந்த நடைமுறை இருக்கின்றது. இந்த பெரியவர் அந்த வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு நாளும் ஒருவரும் அவரை பார்ப்பதற்காக வரவில்லை. அந்த விடுதியிலே பணியாற்றுகின்ற வைத்தியர் உட்பட அனைவருக்கும் இது தெரியும். அந்த வைத்தியசாலையிலே நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கின்ற வளமையும் இருக்கின்றது. அது இலங்கையில் கூட அரசாங்க வைத்தியசாலைகளிலே அந்த வசதி இருக்கின்றது. நோயாளிகள் தமக்கு தேவையான உணவை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அந்த பெரியவர் அங்கே வைத்தியசாலையிலே வழங்கப்படுகின்ற உணவை வாங்கி உண்பார், ஓய்வெடுப்பார், மருந்துகளை குடிப்பார். இவ்வாறாக ஒரு சில நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெரியவரின் உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படவில்லை. அவரது நோய் இன்னும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்கமான நிலைக்கு அவர் சென்று விட்டார். இந்த கோமா என்று சொல்லி சொல்வார்கள், அந்த நிலைக்கு முதல் கட்டத்துக்கு இவர் சென்று விட்டார். இந்த நேரத்திலே ஒரு இளைஞன் அந்த பெரியவரை பார்ப்பதற்காக வருகின்றான். வந்ததும் அந்த பெரியவரின் கண்களிலே கண்ணீர் வழிகின்றது. ஒரு அரை மயக்க நிலையில் இருக்கிறார், இருந்தாலும் கூட கண்ணீர் வழிகின்றது. மகனை வா என்று சொல்லி தன்னுடைய கைகளை அவனை நோக்கி நீட்டுகின்றார். அந்த இளைஞன் அந்த பெரியவரின் அருகே வந்து தன்னுடைய கைகளை அவரது கைகளுக்குள்ளே கொடுக்கின்றார். அந்த பெரியவர் அந்த கைகளை பற்றி கொள்ளுகின்றார். கிட்டத்தட்ட அன்று இரவு முழுவதும் அந்த பெரியவர் அந்த இளைஞனின் கையை விடவில்லை. அப்படியே பிடித்தபடியே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த இளைஞனும் அவரின் அருகே நின்று கொண்டே இருக்கின்றார். இதனை பார்த்து அங்கே பணிபுரிகின்ற ஒரு தாதி அந்த இளைஞன் அமர்வதற்கு ஒரு கதிரையை கொடுக்கின்றால் அந்த இளைஞன் அந்த கதிரையை அமர்ந்திருக்கின்றான். இரவு முழுவதும் அவன் நித்திரையும் கொள்ளவில்லை. மறுநாள் காலை பொழுது முடிந்து விட்டது. இளைஞனால் கூட அதை உணர முடிகின்றது. அந்த பெரியவரின் உயிர் பிரிந்திருந்தது. கைகள் எல்லாம் குளிர்கின்றன. ஆனால் அந்த கை அந்த இளைஞனை பிடித்தபடியே இருக்கின்றது. அந்த பெரியவரின் உயிர் பிரிந்து விட்டது. ஆனால் இந்த இளைஞன் கலங்கவில்லை, அளவில்லை. இது அந்த தாதிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது. தந்தையின் உயிர் பிரிந்து விட்டது, இவன் சாதாரணமாக இருக்கின்றானே என்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த தாதி அங்கே வருகின்றால், வைத்தியசாலையிலே ஒரு நோயாளி இறந்து விட்டால் எந்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கின்றாள். இருந்தாலும் அவளது மனம் இடம் கொடுக்கவில்லை. அந்த இளைஞனை பார்த்து கேட்கின்றாள், உங்களோட தந்தை இறந்து விட்டார், கொஞ்சம் கூட கலங்காமல் எந்தவித சம்பந்தப்படாதவர் போல எவ்வாறு உங்களால் இருக்க முடிகின்றது? இளைஞன் ஒரு புன்சிரிப்புடன் சொன்னான், உண்மையில் நான் அவரது மகனே இல்லை. நான் நேற்று வைத்தியசாலைக்கு வேறொரு அலுவலாக வந்தேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றிலே, காப்பீடு நிறுவனம் ஒன்றிலே வேலை செய்கின்றேன். இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோயாளிக்கு காப்புறுதி பணத்தை வழங்குவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். அந்த பெரியவர் என்னை கண்டதும் மகனை வா என்று கூப்பிட்டதும் அவரின் அருகே சென்றேன். அவர் என்னுடைய கைகளை பற்றி கொண்டார். அவர் பற்றி கொண்ட அந்த விதத்திலே அவர் ஒரு ஆறுதலை தேடுகின்றார், தன்னுடைய பிள்ளைகளை தேடுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உயிர் போகும் தருவாயில் அவர் தன்னுடைய ஒரு பிள்ளையாவது தன்னுடன் இருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் இறந்து போகட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் பூராக நான் இங்கே இருந்தேன் என்று சொன்ன பொழுது உண்மையில் அந்த தாதிக்கு கண்ணீர் வந்து விட்டது. இந்த இளைஞனும் அந்த தாதியிடம் அந்த பெரியவருக்கு தேவையான இறுதிக்கிரியைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வைத்தியசாலையை விட்டு சென்று விடுகின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தாய் தந்தையை பராமரிப்பதை விட மிக முக்கியமான ஒரு வேலை எந்த ஒரு பிள்ளைக்கும் இருக்க முடியாது. தாய் தந்தையை அவர்கள் நோய்வாய்ப்பட்ட காலத்திலே, வயதான காலத்திலே, அவர்களது இறுதி காலத்திலே பிள்ளைகள் எல்லோரும் கட்டாயமாக கவனிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும், அதே நேரம் இந்த கதையிலே வந்த இளைஞன் போன்ற நல்ல மனம் படைத்த ஒரு சிலராவது
இப்போதும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்வையும் இந்த கதை எனக்கு தந்தது. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.